ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சேரன் சைட்டில் இருந்து சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்து சந்தாவை பார்க்கறதுக்காக வேகமாக ரெடியாகி கிளம்புறாரு. ஆனால் வீட்டில் சோழன்கிட்டேயும் பல்லவன்கிட்டேயும் நான் வந்து சும்மா எங்கே காது குத்த போகிறேன் அப்படின்னெல்லாம் வந்து பொய் சொல்லிட்டு போகிறாரு. அவங்களுக்கு இவர் டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு போகிறதுலேருந்தே தெரியுது அவர் எங்கேயோ வெளியில் போகிறாரு, அதுவும் சந்தாவை பார்க்க தான் போகிறாரு அப்படின்னு டவுட் வந்துடுது. சேரன் போனதுக்கப்புறமா பல்லவன்கிட்ட சோழன் இதை பற்றி சொல்கிறாரு. அப்படியா நான் இருக்கோம், அப்படி இருக்காதண்ணே, சே அண்ணன் நம்மக்கிட்ட எப்போ நான் பொய் சொல்லியிருக்கு அப்படின்னெல்லாம் வந்து பல்லவன் கேட்கவும், டே அண்ணன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நம்மக்கிட்ட பொய் சொல்லாம தானா இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு சந்தாவை அண்ணன் பார்த்துச்சோ, ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு செட் ஆகாமல் போய் சந்தாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா பையா அப்படின்னு அனுஷ் பையா என்னைக்கு கேட்டாரோ அன்னையிலேருந்து அண்ணன் நம்மக்கிட்ட பொய்யும் சொல்லுது, உண்மையையும் மறைக்குது, உனக்கு தெரியுமா அப்படின்னு. அண்ணன் ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு. டே சொல்கிறத கேட்டுக்கோடா, ஏதோ ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன், அண்ணன் நம்மக்கிட்ட பொய் சொல்லுதுடா அடிக்கடிக்க. இப்போ அண்ணன் சந்தாவை பார்க்க தான் போகுது, நீ சொல்கிற மாதிரியெல்லாம் அண்ணன் காது குத்துக்கெல்லாம் போகல, அவரே ஏதோ உதார விட்டுட்டு போகிறாரு, நீ அதை நம்பிக்கிட்டு இருக்கியா? உனக்கு என்ன இப்போ நிரூபிக்கணும் அப்படி தானே? நீ எங்கூட வா, அண்ணன் சந்தாவா பக்கம் தான் போதா இல்லை காது குத்த போதா அப்படின்றத நான் உனக்கு நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியாண்ணே சரி அப்போ எவ்வளோ பெட்டு அப்படின்னு. ஏண்டா அண்ணன் அங்கே தான் போகுது, எதுக்கு பெட் கட்டணும் அப்படின்னு. இல்லைண்ணே அண்ணன் சொல்லிட்டு போகிற மாதிரி காது குத்துக்கு போனால் எனக்கு காசு கிடைக்கும்ல அப்படின்னு. டே காசு உனக்கு கிடைக்கிறதுலையே நீ இருக்கா, அப்போ எவ்வளோ பெட்டு சொல்ல, 500 1000 வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லவும், ஐயோ இவர் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறத பார்த்தா அண்ணனும் ரெடி ஆகிட்டு போகிறத பார்த்தா ஒருவேளை அண்ணன் தான் அங்கே தான் போகுமோ, அவ்வளோ வேலை வேணாண்ணே, அவசரப்பட்டு பெட் கட்டிட்டோன்னா காசு போயிடும், வேற 100 rupees அப்படின்னு சொல்லவும், சரிடா 100 rupees பெஸ்ட் பெட்டு போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அனுஷோட வீட்டுக்கு டேரெக்டாக போகிறாரு. இதை பார்த்த உடனே என்னென்ன வழி இப்படி போகுது அப்படின்னு. நான் தான் சொன்னலடா சந்தா வீட்டுக்கு தான் போகுது வழி அப்படின்னு சொல்லவும், ஆனால் சந்தாவோட வீடான அப்படின்னு சொல்லவும், சரிடா சந்தா இருக்கிற இடத்துக்கு தான் போகுது அப்படின்ட்டு போய் பார்க்கவும், பாத்தியா சொன்னது கரெக்டா? ஆனால் அவங்க இன்னும் ரெண்டு பேரும் வெளியில் எங்கேயும் போகலண்ணே, சந்தாவை பார்க்க தானே வந்திருக்காரு, அதுலேயே நான் அண்ணன் போய் சொல்லிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு. டேய் அவங்க 2 பேரும் எங்கேயோ ஏற்கனவே போன மாதிரி வெளியில் போக போகிறாங்க, அதுக்கு தான் அப்படி ரெடி ஆகிட்டு வந்திருக்காங்க. அண்ணா இங்கே சந்தாவை பார்க்கறதுக்கு எதுக்கிட்ட அப்படிலாம் ரெடி ஆகிட்டு வரணும், அப்படியே நேராக சைட்லேருந்தே வந்திருந்தா பற்றி இருக்காதா? அண்ணன் வெளியில் கிளம்ப போகிறாரு, அதுவும் எங்கே போகிறாருன்னு தான் தெரியல, குளிச்சுட்டெல்லாம் வந்தார் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அப்போ பெட் கட்டினது 100 போச்சா அப்படின்னு. சரி விடுடா, எனக்கு இது தெரிஞ்ச கதை தானே, நீ தம்பியாச்சே உங்ககிட்ட நான் காசெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்பாடி எப்படியோ இந்த அண்ணனை நம்பி பெட் கட்டதுக்கு 100 போயிருக்கும், எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி பல்லவன் சோழன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. சேரன் சந்தா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனதுக்கப்புறமா சந்தாவுமே உட்கார சொல்லி டீ குடிக்க சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சந்தா, டைம் ஆகிடுச்சு நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லவும், சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாமி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. 2 பேரும் வராங்க. வந்த உடனே சைக்கிளில், அதுவும் பைக்கில் தான் பின்னாடி உட்கார முடியும், சைக்கிளில் பின்னாடி உட்காந்து பேலன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு முன்னாடி உட்கார வச்சு சேரன் வந்து கூப்பிட்டுட்டு போகிறாரு. இதை பார்த்து சோழனுக்கும் பல்லவனுக்கும் பயங்கர கடுப்பு. நம்ம சோழனுக்கு பல்லவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் வண்டி எங்கேயோ ரூட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கணே அப்படின்னு போய் ஸ்டாப் பண்ணலாமா அப்படின்னு. டே எங்கே போகிறாங்கன்னு முதல்ல பார்க்கலாம் இருடா, அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அண்ணா நான் டபுள் மீனிங்கில் சொன்னேனே அப்படின்னு. எனக்கு நல்லா புரியுது, நீ வரியா பல்லவா, நான் உனக்கு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து போகலாம் அப்படின்னு காரில் 2 பேரும் ஏறிக்கிட்டு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அண்ணா இவங்க போகிற சைக்கிள் வேகத்துக்கும் நம்ம கார் வேகத்துக்கும் ஈடாகுமா, பேசாமல் நடந்தே போயிருக்கலாம் அப்படின்னு. டேய் நடந்து போனால் அண்ணன் வேகமாக போயிடும், இல்லை நம்மளை பார்த்துடும், நம்ம கார்லேயே பொறுமையாக போகிறது தான் கரெக்டு அப்படின்னு. அண்ணன் பார்த்துடாது. டேய் அண்ணனோடைய சைக்கிள் என்ன பின்னாடி கண்ணாடி அடா இருக்குது, நம்ம பின்னாடி என்ன பண்ணுறோன்னு பார்க்குறதுக்கு வந்துட்டு இருக்கோமா இல்லையான்னு, வாடா அமைதியா நீ வேற உளறிக்கிட்டே வர அப்படின்னு. அப்புறமா 2 பேரும் போயிட்டு ஒரு இடத்துல நின்றுடுறாங்க. நின்று சந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு சேரன் கோயிலுக்கு போகிறாரு. இதை பார்த்து சோழன்னுக்கிட்டு மறைச்சிக்கிறாங்க 2 பேரும். அங்கே காரை நிப்பாட்டிட்டு, ஓ இது கோயிலுக்கு தான் போகுதா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், என்னடா அப்படி பேசுகிற அப்படின்னு. இல்லை இங்கே தான் வந்திருக்காங்களா அப்படின்னு.
அவங்க 2 பேரும் தனியாக சந்திச்சு பேச கோயிலுக்கு வந்திருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு வெளியில் போனப்பவே அது பிடிச்சிருக்கு போல இருக்கு. அண்ணன் முழுசாக காதலில் முழுகிடுச்சு. அதான் கோயிலுக்கு சந்தாவை கூட்டிகிட்டு வந்திருக்கு. அவங்க 2 பேராலும் ஒரு நிமிஷம் கூட பார்க்காமலோ பேசாமலோ இருக்க முடியாது. உனக்கு தெரியுமா? நேரமும் சந்தா சைட்டில் தான் இருக்காரு. அண்ணன் வேலை செய்கிறாரா இல்லோ நல்லா லவ் பண்ணி கடலை போட்டுட்டு இருக்காரு. அந்த சைட்டோட ஓனருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே பாண்டியன் கடைக்காக அவர்கிட்ட காசு வேற தானே வாங்கி வச்சிருக்கு. ஒழுங்காக வேலையும் செய்யாமல் சந்தா கிட்ட கடலை அடிச்சுக்கிட்டு இருந்தா சம்பளமும் கொடுக்காத சும்மா தான் அண்ணா அங்கே வேலை செஞ்சுட்டு வரணும் போல இருக்கு. அது பத்தாது போக இந்த சந்தாவை வெளியில கூட்டிட்டு சுத்துறதுக்கு அவர்கிட்ட இருந்து இருக்கிற காசு மொத்தமும் போயிடும் போல இருக்கு. போற போக்க பார்த்தா வீட்டு செலவெல்லாம் நாம தான் பார்க்கணும்னு நம்ம தலையில கட்டிடுவாரோ அப்படின்ற மாதிரி பல்லவன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. சோழன் வந்துட்டு என்னென்ன உனக்கு ஓம் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்னடா எனக்கு இது மட்டும் இல்லை டபுள் பிரச்சனைடா. போதாதுக்கு உன் அண்ணி என்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கோர்ட்டில் சொல்லிட்டு வந்திருக்கா. நானும் போகட்டும்னு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் அவளோட மனசு மாறணுன்றதுக்காக தான் நான் இப்படி டிவோர்ஸ் கேஸு கோர்ட்டுன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். ஏன் வருத்தம் இன்னொரு பக்கம் இப்போ செலவெல்லாம் வந்துடுமான்னு இது ஒரு பக்கம். ஆனால் இந்த அண்ணன் ரொம்ப ஜாலியாக இருக்குல்ல. என்னமோ நேற்று மட்டும்தான் நானும் நிலாவும் பிரிஞ்சிடவே கூடாதுன்னு அவ்வளோ பாசமாக பேசினாரு. ஆனால் இப்போ உடனே சந்தாவை கூட்டிகிட்டு என்னடா தம்பி இப்படி இருக்கானே அவன் இப்படி இருக்கிறப்போ நாம் இப்படிலாம் இருக்கணுமா அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காம என்னை பற்றி அக்கறையும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு என்கிட்ட போய் சொல்லிட்டு நான் தெரிஞ்ச எங்கே வருத்தப்படணும் அப்படின்னு தெரியாமல் இப்படிலாம் பண்ணுறாராம்மா. பாத்தியாடா பல்லவா அப்படின்னு சேரன்னு சொல்லிட்டு சோழன் வந்து சேரனை பற்றி பல்லவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கவும் ஆமாண்ணே நீ சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு அண்ணன் லவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. வீட்டில் இருக்கிறவங்க யாரை பற்றியும் கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே எப்படிதானோ அப்படின்ற மாதிரி பல்லவன் சொல்லிட்டு இருக்கவும் ஏன்னா பல்லவா நீயும் லவ் பண்ணிப்பார் அப்போ தெரியும் உனக்கும் அந்த அருமை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் கூடிய சீக்கிரமே நானும் கமிட் ஆகணும். நாமளும் எத்தனை நாளைக்கு சிங்கிளாக இருக்கிறது எல்லாரும் கமிட்மெண்ட் ஆகிட்டீங்க. அப்புறம் சேரனனுக்கு இப்போ கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதுதான். அடுத்து நீங்களும் அண்ணியும் அது உங்களோட ப்ராப்ளம் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு எப்படியாச்சும் சால்வ் பண்ணிடுவீங்க. அடுத்து வானத்திக்கும் பாண்டியனுக்கும் அப்புறம் என்ன நமக்கு தான் அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோ முதல்ல படித்து அரியரை முடி அப்படின்னு சொல்கிறாங்க. அரியரா அப்படின்னு ஆமாம் நிலா நீ அரியர் வச்சிருக்கிற மாதிரி அங்கே சொல்லலாம். ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டாலே என்னடா அரியர் வச்சிருக்கியா என்ன அப்படின்னு பல்லவன் உடனே திருன்னு முழிச்சுக்கிட்டு ஆனால் என்ன இல்லைண்ணா அண்ணி ஏதோ வாய் தவறி சொல்லியிருப்பாங்க. நான் அரியர்லாம் வைக்கல சீக்கிரமாக முடிச்சுட்டு காலேஜ் முடிச்ச உடனே அப்புறம் என்ன லவ் மேரேஜ் தான் அப்படின்னு படித்து வேலைக்கு போகிற வழியாக பாருடா அப்படின்னு. ஆமாம் நீங்கள் மட்டும் படித்து வேலைக்கு போயிட்டீங்களா இருக்கோம் அப்படின்னு. அப்போது நீயும் எங்களை மாதிரியே கஷ்டப்பட போறியா? நீயாச்சும் நல்லா படிடா தம்பி அண்ணன் நான் ஒன்றும் படிக்க வைக்கிறேன்டா அப்படின்னு எல்லாம் வந்து சோழன் சொல்லிட்டு இருக்கவும் எப்படியோண்ணே வாயிலிருந்து ஏதாச்சும் வந்திருக்கே இதுக்கோசமாச்சு படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பல்லவன் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம பேச்செல்லாம் முதல்ல விடுன. இப்போது நம்ம வீட்டில் சேரனனுக்கும் சந்தாவுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசணும் அப்படின்னு சோழன் சொல்லவும் நீ பேச மாட்டேன் நானே அண்ணி பாண்டியன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கிட்டையும் நானே பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளோ பெரிய மனுஷன் ஆயிட்டியாடா நீ அப்படின்னு. என்னென்ன நீ அண்ணியை விவாகரத்து வாங்க போகிற டென்ஷனில் நீ இதெல்லாம் பற்றி பேச மாட்டேன். தான் நல்லா இருக்கணும் நல்லா இல்லை அப்படின்னா மற்றவங்க யாருமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நீ அப்படின்னு. ஏண்டா என்னை பார்த்தா அப்படியா இருக்குது அப்படின்னு. என்ன விடுண்ணா நம்ம கிளம்பலாம் வாங்க. அவங்க ஜாலியாக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. பல்லவனும் சோழனும் அப்புறம் சேரன் இங்கே சந்தாவை கூப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. விபூதி சந்தாவுக்கு கொடுக்காமே போயிடுறாங்க. அப்போது சேரன் அதை வாங்கி அவர் கையிலேருந்து விபூதி சந்தாவுக்கு வச்சு விடுறாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சந்தா. அப்போ சேரனுக்கு பிரசாதம் கொடுக்கும்போது அவர் கையில் பூவும் கொடுத்துருக்காங்க. அதை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் சாமிக்கே வச்சிடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது சந்தாவோடைய ஞாபகம் வருது. சாமி கொடுத்ததை சாமிக்கிட்டே வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சந்தா சொல்லவும் அதுக்கப்புறம் தான் சரிப்பா சந்தா இதான் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் சந்தா வச்சு பார்க்குறாங்க. கீழே விழுதுகிட்டே இருக்குது. என்ன சந்தா சாமி கொடுத்த பூ இப்படி போட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு வைக்க முடியல அப்படின்னு சொல்லவும் சரி கூட நான் வச்சு விடுறேன் அப்படின்னு சேரன் பூ வச்சு விடுறாரு. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க 2 பேருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கல்யாணம் ஆனால் எப்படிலாம் இருப்பாங்களோ புது உணர்வுகளை உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க 2 பேருமே கோயிலில் அவ்வளோ சந்தோஷமாக. ஸோ இப்போது வீட்டில் அதாவது வேலையை முடிச்சுட்டு நிலா வந்து ஆஃபீஸில் முடியல காலையில் கீழே விழுந்துட்டாங்க. கை ரொம்ப வலிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்க கட்டும் போடலை ஹாஸ்பிட்டலுக்கும் போகல. ரொம்ப வலியோட அப்படியே அதாவது வேலை இருக்குது அப்படின்றதுக்காக நேராக வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. இப்போது வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு கிளம்புறேன் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நான் வீட்டிலே போய்
செஞ்சுக்கிறேன், என்னால் கொஞ்சம் முடியல, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போது நிலாவும் வீட்டுக்கு வரும்போது நேராக போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு வராங்க கையில் வந்துட்டு. அப்புறமா இங்கே சோழனும் பல்லவனும் அப்போ தான் வீட்டில் இருக்காங்க. நிலாவை பார்த்து பார்த்து சோழன் அமைதியாயிடுறாரு. நிலா வந்து சோழனையே பார்த்துக்கிட்டு போகிறாங்க. ஆஹா சோழா நம்ம பண்ணது ஒர்க்கட் ஆகிடுச்சு போல இருக்குது அப்படின்னு. என்ன ஒரு மார்க்கமாக நடக்கிறா அப்படின்ற மாதிரியும் சோழன் பார்த்துக்கிட்டே இருக்கு. அண்ணி அப்படின்னு. பல்லவா காலேஜ்லேருந்து வந்துட்டியா? இல்லை நீ எனக்கு லீவ், நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவும். சரிடா பல்லவா, ஒழுங்காக படிக்கிறியா இல்லை அரட்டை அடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு. அண்ணி நான் படிச்சுட்டு தான் இருந்தேன், அண்ணன் வீட்டில் இருக்கிறதுனால பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்புறமா நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு நிலா உள்ளே போகவும், போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நிலா ஸ்லீவ்லெஸ், அதாவது ஹாஃப் ஹேண்ட் வந்து ட்ரெஸ் போட்டுட்டு வராங்க. அப்போ தான் அவங்களுடைய கையில் கட்டிருக்கிறத நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ண உடனே பல்லவனும் சோழனும் பதறி போயிடுறாங்க. முக்கியமாக சோழன் குடுகுடுன்னு முதல்ல ஓடி போய், ஏங்க என்னாச்சுங்க, இது எப்படிங்க அடிபட்டுச்சு, என்னாச்சு, போகும்போது கூட எங்கள் கிட்ட ஒன்றுமே சொல்லலை, உள்ளே போயிட்டு வர வழி கட்டு போட்டு வரீங்க, என்னாச்சு என்னாச்சு, நீங்கள் போகும்போதே நான் பார்ப்பேன் ஒரு மாதிரியாக தடுமாறிட்டே நடந்துட்டு போனீங்க, என்னாச்சு அப்படின்னு எல்லாம் வந்து சோழன் ரொம்ப பதறாங்க. ஏங்க ஏன் இவ்வளோ ஓவர் ஆக்டிங் பண்ணுறீங்க, கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லவும், ஏங்க நான் உண்மையிலே உங்களுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு இவ்வளோ துடிச்சு போகிறேன், நீங்கள் என்னமோ நான் ஓவர் ஆக்டிங் பண்ணுறதா சொல்கிறீங்க அப்படின்னு. அண்ணி நீங்கள் கட்டு போட்டிருக்கிறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது, அண்ணன் வந்து உண்மையிலே உங்களுக்கு கையில் அடிபட்டிருக்குன்னு தான் அப்படி பேசுகிறாரு, ஆக்டிங்லாம் இல்லை அண்ணி அப்படின்னு பல்லவனுமே சொல்கிறாரு. அதுவா பல்லவா, காலையில் நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது தடுமாறி கீழே விழுந்துட்டேன்டா அப்படின்னு. அண்ணி இன்னும் நீங்கள் கரெக்டாக வண்டி ஓட்ட கற்றுக்கலையா, வண்டியெல்லாம் வந்ததும் பயந்துட்டிங்களா, நீ பார்த்து பொறுமையாக போயிருக்கலாம்ல அப்படின்னு பல்லவன் சொல்கிறாங்க. அப்புறம் அப்படி உங்களுக்கு போக பிடிக்கல, அதாவது வண்டி ஓட்ட பயமாக இருக்குது அப்படின்னா என்ன கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சோழன் சொல்கிறாரு. பரவாயில்ல, உங்களையே எத்தனை நாளைக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு நீலாம் சொல்லவும், அப்போது நம்மக்கிட்ட இருந்து தான் விவாகரத்து வாங்க போகிறாங்க. நம்ம விவாகரத்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படி போக முடியும், அவள் தனியாக போகணும்ல, அதனால் இப்போ இந்த ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி பேசுகிறாளா அப்படின்ற மாதிரி சோழன் நினச்சிக்கிட்டு அமைதி ஆயிடுறாரு. இல்லைங்க அதுக்கு வந்து அப்படின்னு. அண்ணி என்னங்க அண்ணி ரொம்ப அடிபட்டுருச்சா அப்படின்னெல்லாம் வந்து மாற்றி மாற்றி 2 பேரும் கேட்டுட்ருக்காங்க. சேரன் வந்து அப்போ கரெக்டாக வந்து வீட்டுக்கு வராரு. சந்தாவ கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் விட்டுட்டு அப்போ பதறி எல்லாரும் கேட்டுட்ருக்கவும், அவருமே வந்த உடனே என்னாச்சுப்பா அப்படின்னலாம் வந்து ரொம்ப பதறாங்க. பதறின உடனே அவர் பிரசாதம் கொண்டு வந்திருக்காரு வீட்டுக்கு. அதை வந்து என்னப்பா இப்படி அடிபட்டிருக்கு, என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு, நீ முதல்ல உட்காருப்பா, நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க அவனுங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கீழே உட்கார வச்சுக்கிட்டு பிரசாதெல்லாம் வச்சு விடுறாங்க சேரன் வந்து. அப்போது இது எல்லாத்தையும் வந்து சோழனும் பல்லவனும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது கீழே விழுந்துட்டு தான் நிலா வந்து சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா, அண்ணா நீ காது குத்துக்கு தானே போகிறேன்னு சொன்னேன், அப்படியே எப்படி கையில் பிரசாதம் அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து தடுமாறுறாரு. அது அப்புறம் சொல்கிறேன் இருடா, நிலாவுக்கு நான் போய் முதல்ல குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரேன், கீழே விழுந்து எழுந்து நிலா வந்திருக்கு, ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு மல்லிப்பிட்டு உள்ளே போயிடுறாரு. அவர் பதற்றமாக போனதை பார்த்ததுமே நிலாவுமே, ஏன் எல்லாரும் அண்ணனை நிற்க வச்சு எப்படி கேள்வி கேட்குறீங்க, அண்ணன் பிரசாதம் தானே கொண்டு வந்துச்சு, கோயிலுக்கு தானே போயிருக்கோம், காது குத்துக்கு போனதாக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னலாம் வந்து நிலா சொல்கிறாங்க. அப்போது ஏங்க அங்கே தாங்க விஷயமே இருக்குது, அண்ணன் எங்ககிட்ட காது குத்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு சந்தாவை கூத்து கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு, எங்ககிட்டே போய் சொல்லிட்டு சந்தாவும் அவரும் வெளியில் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும், சரி விடுங்க, நீங்கள் கேட்கும்போது உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் கூச்சப்பட்டுட்டு அண்ணன் அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம் அப்படின்னு. அண்ணன் போய் சொல்லியிருக்கு, அதை நீங்கள் நோட் பண்ணலையா அப்படின்னு. ஆமாம் இல்லை, அண்ணன் போய் சொல்லியிருக்கு அப்படின்னு. ஒரு நல்லதுக்காக போய் சொல்லலாம், தப்பு இல்லை அப்படின்னு நிலா சொல்லவும், அப்போ நான் சொன்னால் மட்டும் எல்லா விதத்துலேயும் தப்பு, மற்றவங்க சொன்னால் மட்டும் அது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சோழன் பேசிட்டு அமைதியாக போய் உட்காந்துட்டாரு. நிலா சோழன் சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்த்துட்டு முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் கிச்சனில் சேரன் வந்து இவங்க பேசிட்டு இருந்து கேட்டுட்டாங்க. ஓ இவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு. அண்ணி உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அண்ணி, உங்களுக்கு இப்போ ஓகே தானே, நான் பேசவா அப்படின்னு பல்லவன் சொல்லவும், பரவாயில்லடா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தான் வந்தேன், அது சின்ன காயம் தான், லேசாக தெரவேன்றிருக்கு, அது வந்து வலிக்குது, அதுக்காக தான் கட்டு போட்டுட்டு வந்திருக்கேன், இந்த ட்ரெஸ்ஸில் வந்து படும்போது வலிக்குது பல்லவா, அதுக்கு தான் ஆஃபேடு போட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி அண்ணி அப்படின்னு. நீங்கள் பேசாமல் சாரீ கட்டிக்கலாம்ல அப்படின்னு. இல்லைடா பல்லவா, ஆஃபீஸ்க்கு சாரீ கட்டிட்டு போனால் கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படின்னு. சரி அண்ணி ஓகே அப்படின்னு. அப்போ தான் நீ ஏதோ பேசணும்னு சொன்னியே சொல்லுடா பல்லவா அப்படின்னு கேட்கும்போது, அண்ணி அண்ணன் இப்போவே போய் சொல்ல ஆரம்பிச்சிடுச்சு, சந்தாவுக்கும் அண்ணனுக்கும் நல்லாவே செட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் இன்னும் என்ன அண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு, அங்கே வானத்தையும் பாண்டியன் அண்ணனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, அண்ணனுக்கு ஒரு நல்ல நாளாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், ஆமாடா பல்லவா, இதை பற்றி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு.
அப்போது சரி அண்ணி, அந்த ஆள்கிட்ட பேசி சீக்கிரமாக அண்ணனோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம், பாண்டியனும் வந்துடும், அண்ணங்கிட்டையும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக பாண்டியன் வந்துடுறாரு. வந்த உடனே என்னாச்சு, என் பேர் அடிப்படுது அப்படின்னு பாண்டியன் கேட்குறாரு. அதுவாண்ணே, அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், சீக்கிரமாக அதுக்கான ஏற்பாடை பண்ணணும், உங்ககிட்ட பேசணும் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ன உடனே ஆமாங்க, நானும் இதை பற்றி இன்றைக்கி உங்ககிட்ட பேசணும் தான் நினச்சேன் அப்படின்னு. அப்போது அண்ணனுக்கு கல்யாணம் கைக்கூடி வந்துருச்சு, எல்லாருமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கீங்க, சரி அங்கிள் கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் கையில் அடிபட்டிருக்கிறத பாண்டியனுமே பார்த்துட்டு என்னாச்சு இதை அடிச்சுன்னு பதறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லேசாக கீழே விழுந்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வண்டியில் ஏதாச்சும் அடிபட்டிருக்கா, நான் பார்க்கட்டுமா, பிரேக் ஏதாச்சும் கம்மியாக இருக்கா அப்படின்னலாம் வந்து அவர் பாண்டியன் பேசிட்டு, எப்பயுமே அவரோட மெக்கானிக்கல் இல்லையா, அதனால் அவர் அப்படி பேசிகிட்டு இருக்காரு. அண்ணனுடைய தொழில் அவரோட புத்தியை காட்டுது பார்த்தியா அப்படின்ற மாதிரி பல்லவன் சோழன் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நீ ஏன்டா எப்படி இருக்க அப்படின்னு. நானா, அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நடேசன் வெளியில் இருக்காரு. நடேசன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் பேச போகிறாங்க. அவருமே முதல்ல யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறீங்க, அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் நல்லாவே செட் ஆகிடுச்சு, நீங்களுமே பார்த்துருப்பீங்கல்ல, பேசாமல் அவங்க 2 பேருக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா நீயே சொல்லிட்ட, இதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, நீ இந்த வீட்டுக்காக எதை பண்ணாலையும் அது நல்லதுக்காக தான் இருக்கும், சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம். சரி அண்ணனுடைய கல்யாணத்துக்காக நாளெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு கேலண்டர்லாம் எடுத்து பார்த்துட்டு, வர வெள்ளிக்கிழமை நாள் நன்னா இருக்குது, அவருடைய வீட்டில் சந்தாவுடைய வீட்டில் சொல்லி சிம்பிளாக நிச்சயதார்த்தம் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பண்ணிவிட்டு கல்யாணம் எப்போ அப்படின்றத பார்க்கலாம், அடுத்து எந்த நல்ல நாள் வருதோ இல்லை ஜாதகமோ ஜோசியமோ பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சோழன் சொல்கிறாரு, அதெல்லாம் எதுக்கு, அவங்க 2 பேரும் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி இருக்குது, ஜாதகம் பார்த்து அது எதனா செட் ஆகலைன்னா அவங்களுடைய மனசுக்கு இஷ்டப்படவா, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, ஒருத்தர் மனசு பிடிச்சிருந்தா போதும், இதுக்கு எதுக்கு ஜாதி மதம் இதெல்லாம் பார்க்காம ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிட்டு இருக்கோமோ. இப்போ தான்டா ஒன்று ஒரு உருப்படியான யோசனையை சொல்லியிருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மட்டும் நான் எதுவுமே நல்லதாக சொன்னதே இல்லையா அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறமா அடுத்து அங்கிள் நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கள் கல்யாணம் வைக்க அப்படின்னு. முதல்ல சிம்பிளாக நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு கல்யாணம் எப்போ பண்ணுறது அப்படின்னு அதை வேணால் ஒரு நல்ல நாள் பார்த்து நான் ஒரு ஜோசியக்காரர்கிட்ட எனக்கு தெரிஞ்சவர் இருக்கார், அவர்கிட்ட நான் குறிச்சிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி நடேசன்ஸே சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையுமே சேரன் கிச்சனில் நின்று கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்காரு சேரனுமே கூட. அடுத்த நாள் காலையில் வந்து எப்பயும் போல் நடேசன் காலையில் எழுந்திரிச்ச உடனே வெளியில் போய் வேலையாக ஜோசியக்காரரை பார்த்து கல்யாணத்துக்காக நல்ல நாள் குறிச்சிட்டு வந்திருக்காரு. அப்போது எல்லாருமே காஃபி குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போதே நடேசன் அதை எடுத்துகிட்டு வந்து நிலா கிட்ட கொடுக்கவும் மற்றவங்க எல்லாருமே சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. சேரன் கூட நின்றுட்டுருக்காரு. என்னப்பா இது அப்படின்னு பாரு ஓப்பன் பண்ணி அப்படின்ன உடனே, அண்ணன் சந்தோஷமான விஷயம் தானே, வர வெள்ளிக்கிழமை உங்களுக்கும் சந்தாவுக்கும் நிச்சயம் வச்சுட்டு வர திங்கக்கிழமையே உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லவும், ஐயோ நாள் ரொம்ப கம்மியாக இருக்கே அப்படின்னு பல்லவன் சொல்லவும், அதுக்குள்ளே அண்ணனுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு எப்படி பண்ணுறது அப்படின்னு அப்போ நடேசன் சொல்கிறாரு, பேசாமல் சிம்பிளாக கோயிலில் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஃபங்க்ஷன் பண்ணிடலாம் உங்களுக்கு வச்ச மாதிரி அப்படின்னு நிலாவை பார்த்து நடேசன் சொல்லவும், சோழன் அப்படி சட்டுன்னு திரும்பி பார்க்குறாரு. நிலாவுக்கும் சோழனுக்கும் நடந்த விஷயங்கள் ஞாபகம் வந்துடுது. அவங்களுக்கு மட்டுமே இல்லை எல்லாருக்குமே. நாம்பளுமே அவசரப்பட்டு பேசிட்டோமே அப்படின்னு நடேசனுமே யோசிக்கிறாரு. அப்போ தான் சேரனுமே இவங்களோட லைஃப் இப்படி இருக்கிறப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுமா நமக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. நிலா அப்படின்னு சொல்லவும், ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது, அது எல்லாத்தையும் விடுங்க, அங்கிள் சொல்கிற மாதிரி ஃபங்க்ஷன் வச்சுட நான் கல்யாணத்தை சிம்பிளாக பண்ணிட்டு அப்படின்னு யோசிக்கிறாங்க. நீங்கள் அனுஷ் பையா கிட்ட முதல்ல இந்த விஷயத்தை பற்றி சந்தாவுடைய வீட்டில் நீங்களே பேசிடுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. அங்கிள் இல்லைனா வீட்டுக்கு பெரியவங்களா நீங்கள் பேசுங்க அப்படின்னு. சரிம்மா அதான் அவன் சொல்லிட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம், பெரிய மனுஷனா நான் எல்லாத்தையும் நின்று பண்ணுறேன் அப்படின்னு நடேசன் சொல்லவும் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். சேரனுடைய கல்யாணம் சீக்கிரமாக வந்துடுச்சு அப்படின்னு. நடந்த விஷயங்களை சோழன் யோசிக்காமல் அண்ணன் கல்யாண கலை வந்துடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கிண்டல் பண்ணி கிழக்குச்சான் கொட்டிட்டு இருக்காங்க. சேரனை வந்து சோழன் வந்து இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நிலாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன் சேரனுக்கு கூட எல்லாத்தையும் மறந்துட்டு நம்மளுடைய கல்யாணம் அப்படின்னு உடனே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கானே, இவனுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு சேரன் யோசிச்சுக்கிட்டே சோழன் முகத்தை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் துக்கம் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னு. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சேரனுடைய கல்யாணம் எப்படி வந்து நல்லபடியாக நடக்க போகுது, சேரனுடைய கல்யாணம் நடந்து முடிக்கிறதுக்குள்ள நிலாவுக்கும் சோழனுக்கும் ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்குதா, ஸோ என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.